தமிழகத்தில் இருக்கின்ற விளையாட்டில் ஆர்வம் கொண்ட இளைஞர்களை, மாணவர்களை, மாணவிகளை இந்திய அளவிலும் அதே போலவே உலக அளவிலும் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற செய்து அவர்களை ஊக்குவித்த பெருமை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை சாரும். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது அவர்கள் கூறியது, இந்த ஆட்சியின் 2 கண்களாக இருக்க போவது கல்வியும் மருத்துவமும் என்று கூறினார். அந்த விதத்தில் நமது ஆட்சியின் ஒரு கண் இங்கே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்திருக்கிறார். இந்த 5 ஆண்டுகளில் எந்த அளவிற்கு நமது பள்ளி கல்வித்துறை உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். பள்ளி கல்வியுடன் கல்வி நின்றுவிடக்கூடாது என்பதற்காக பல திட்டங்கள் அதை ஏற்படுத்தி இன்று தமிழ்நாடு மிக பெரும் வளர்ச்சியை காண்பதற்கு அமைச்சர் அவர்களும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இதோடைய கருத்தை எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி என்று சொன்னார். ஏன்பா எல்லாம் நிக்கிறீங்க, போய் உட்காருங்க, ஏன்பா எல்லாம் போய் நிக்கிறீங்க, போய் உட்காருங்கன்னு சொன்னார். பாத்தீங்களா, எங்களுடைய சிலம்பாட்டத்தினுடைய அந்த வீரர்கள் அதை தான் நம்முடைய துணை முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்கிறார். சிலம்பாட்டத்தை சார்ந்த நீங்க செஞ்சிட்டீங்க, உங்களுடைய போட்டியில நீங்க முதன்மையா இடத்துக்கு வந்துட்டீங்க, கவலைப்படாதீங்க. 3% கோட்டால உங்களையும் சேர்த்து உங்களையும் நான் உட்கார வைக்கிற அரசு உத்தியோகத்தில் சொன்னார். பாத்தீங்கன்னா அது ரொம்ப சுலபமா சொல்லிட்டார். ஏன்பா நிக்கிறீங்க, உட்காருங்க, உங்களுக்கு நாற்காலி இருக்குது. அததான் நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சிட்டு இருக்குது. அடிக்கடி நம்முடைய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சொல்றாங்கல்ல, வட சென்னை என்பது வாடா சென்னையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய திராவிட மாடல் அரசு தான் அதை செய்து காட்டும் என்று சொல்லி, ஏன் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கார், அடிக்கல் நாட்டி இருக்கார். இப்படி தொடர்ந்து நாம ஒவ்வொரு திட்டமாக நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம்.